ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் தாங்க வெறும் நாம் இன்னைக்கு இதில் பார்க்க போகிறது இந்த 2024 கன்னட இண்டஸ்ட்ரியிலேருந்து எடுக்கப்பட்ட O2 படம் எப்படி இருக்குது அப்படின்னு தான் உள்ள ரிவ்யூ பண்ண போகிறோம். ஸோ இந்த படத்தோட டைட்டிலில் ஆக்சுவலாக நம்ம தமிழில் வந்து நம்ம நயன்தாரா நடிப்பில் O2 அப்படிங்கிற ஒரு படம் வந்துச்சு. ஸோ அந்த படத்தோட ரீமேக் வெர்ஷன் அப்படின்னு நினச்சிடாதீங்க. இது கம்ப்ளீட்லி வந்து பார்த்தீங்கன்னா வேறு ஸ்டோரி. அமேசிங்கான கண்டென்ட் எடுத்து படமாக்குறதுல இந்த படமும் ஒரு கண்டென்ட் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வேல்யூபிளான ஒரு கண்டென்ட் எடுத்து படமாக்கியிருக்காங்க. கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும். ஸோ அதில் இந்த படத்தில் லீட் பண்ணியிருக்காங்க நம்ம ஆஷிகா ரங்கநாத். ஸோ இந்த படம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு படத்தோட கதை என்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம். இந்த படத்துல நம்ம ஆஷிகா பேரு ஷாரதா. ஸோ இவங்க வந்து ஒரு டாக்டரா இருக்காங்க. அதுலயுமே சாதாரண டாக்டர்லாம் இல்லை, இந்தியாவிலே மோஸ்ட் யங்கஸ்ட் டாக்டர்ல 2வது டாக்டரா இருக்கிறாங்க. ஸோ அப்படிப்பட்ட நம்ம யங்கஸ்ட் டாக்டரா இருக்கக்கூடிய நம்ம ஹீரோயின் வந்து இப்போ ஒரு ரிசர்ச் நடத்திட்டு இருக்காங்க. அந்த ரிசர்ச் தான் வந்து O2 அப்படிங்கக்கூடிய அந்த ரிசர்ச். ஆக்சுவலி இந்த O2ங்கிறது வேற ஒன்றும் இல்லை, லிக்விட் ஆக்சிஜன் தான். ஸோ இது என்ன பயனுக்காக யூஸ் பண்ணாங்க அப்படின்னா, சாதாரணமாக ஒருத்தர் இறந்துட்டாரு, கார்டியாக் அட்டாக்ல வந்து இறந்துட்டாரு, இல்லை ஏதோ வந்து பார்த்தீங்கன்னா இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்கள 15 நிமிஷம் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா CPRஓ இல்லை வந்து ஃபர்ஸ்ட் எய்ட் கொடுக்குற மாதிரி அந்த பம்ப் பண்ணுவாங்க பார்த்தீங்களா நெஞ்சில். ஸோ அந்த மாதிரி கொடுக்குறதுல 15 நிமிஷம் வரைக்கும் அவங்கள உயிரை காப்பாற்றிடலாம். ஆனால் அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா, மூளைக்கு போக வேண்டிய அந்த ஆக்சிஜன் அங்கே இல்லாமல் போகிறதுனால பிரெயின் டெட் ஆகுது. அதுக்கப்புறம் நம்ம அவங்களால காப்பாற்ற முடியல. ஸோ இதுதான் இந்த ப்ராசஸ்னால தான் வந்து பார்த்தீங்கன்னா மரணம் அப்படிங்கிறது நடந்துட்டு இருக்கு. ஸோ அதை தடுத்து நிறுத்துற மாதிரி இந்த O2 அப்படிங்கிற இந்த லிக்விட் ஆக்சிஜனை வந்து செலுத்துறது மூலமா ஸோ அவங்கள 2 மணி நேரம் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உயிர் போனவங்களை கூட நம்ம உயிர் காப்பாற்றலாம் அப்படிங்கிறது தான் இவங்களோட கான்செப்ட், இவங்களோட அந்த ப்ராஜெக்ட். இதை நம்ம ஹீரோயின் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா மிருகங்களுக்கு இல்லை, அதில் எலிகள் கொடுத்து டெஸ்ட் பண்ணுவாங்கல்ல, அது சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எலிகளுக்கு கொடுத்து அதை வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே பார்த்தீங்கன்னா ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. ஆனால் இப்போ ஒரு ஹியூமன் ட்ரையல் பண்ணணும். ஸோ அந்த ஹியூமன் ட்ரையலுக்கு வந்து கவர்மெண்ட் அப்ரூவல் வேணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு ஃபண்ட் வேணும். ஃபண்ட் இருந்தால் தான் பெரிய லார்ஜ் ஸ்கேலில் அதை ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஸோ இதுக்காக அலைஞ்சிட்டு இருக்காங்க நம்ம ஹீரோயின். இதில் ஒரு கட்டமாக கவர்மெண்ட்லேருந்து இதுக்கு அப்ரூவல் கிடைக்கா. அதுக்கப்புறம் ஹீரோயின் லைஃப்பில் நடக்கக்கூடிய சம்பவங்கள் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த படத்தோட மீதி கதை இருக்கும். இதுக்கு நடுவில் கிளைமேக்ஸ் ஒட்டி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினே அந்த லிக்விட் ஆக்சிஜன் ஒரு கட்டத்தில் எடுக்க வேண்டிய சுச்சுவேஷன் ஆகும். அவங்களே அவங்க உடம்பை பார்த்தீங்கன்னா சாகடிச்சு திருப்பி உயிர் கொண்டு வர்றதுக்கு அவங்களோட அந்த ப்ராஜெக்டாக இருக்கக்கூடிய O2 செலுத்தி இது பண்ணுவாங்க. அதில் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணாங்களா. இதுக்கு நடுவில் ஒரு பெரிய லவ் ஸ்டோரியே போகும். அவங்க லவ் ஸ்டோரியை வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆச்சு அப்படிங்கிற மாதிரி கொண்டு போய் முடிச்சிருப்பாங்க. இப்போ இந்த படத்தை பொறுத்தளவுக்கு 2 டேரக்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்காக ஒர்க் பண்ணியிருக்காங்க. ராகவ் அண்ட் பிரசாந்த் ராஜ் அப்படிங்கிற 2 பேர். ஸோ இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா கதை எழுதுனதுமே. ஸோ கதையுமே வந்து பார்க்கும்போது பார்க்கக்கூடிய ஆடியன்ஸுக்கு என்கேஜிங்கான ஒரு ஸ்க்ரீன் பிளேயில் இருக்கணும் அப்படின்னு பார்த்து நல்லாவே எழுதியிருக்காங்க. ஏன்னா படத்தோட ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் ஸ்லோவாக ஸ்டார்ட் பண்ணாலும் போக போக அந்த கதைக்குள்ளே வந்ததுக்கப்புறம் என்கேஜிங்கான ஒரு ஸ்க்ரீன் பிளேயில் கண்டிப்பாக ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாங்க. அதுலேயுமே இன்ட்ரோலுக்கு அப்புறம் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிற அந்த எக்ஸைட்மெண்ட் கண்டிப்பாக கிரியேட் ஆகும். அதில் இந்த படத்தோட யூனிக்னஸ் என்ன அப்படின்னா, ஸோ ஒரு மெடிக்கல் கிரைம் த்ரில்லர் படத்துக்குள்ள ஒரு லவ் போர்ஷன்ஸை வைக்க முடியுமா, அந்த லவ் போர்ஷன்ஸை கடைசி எமோஷனலாக கடைசி முடிக்க முடியுமா அப்படிங்கிற அந்த கேள்விக்கு சூப்பரான ஒரு பதில் கொடுத்துருப்பாங்க கிளைமேக்ஸில். இது மட்டும் இல்லாமல் ஹீரோயினோட அந்த ரைட்டிங். ஸோ ஹீரோயின் எதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மருந்தை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்க அப்படிங்கிறதே கொஞ்சம் வேல்யூபுளாக இருக்கும். ஏன்னா சின்ன வயசுலேயே வந்து அப்பா அம்மா 2 பேருமே இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா வளர்ந்துருப்பாங்க. அதுலேயுமே வந்து அவங்க அப்பா கிட்ட ஒரு கட்டத்தில் கேட்பாங்க, இந்த மரணம் வந்து எதுனாலப்பா நடக்குது அப்படிங்கிற மாதிரி. அந்த ஏஜ்லேயே அவங்களுக்கு அந்த இது வந்து கேட்க தோணும். ஸோ அதனால் ஹீரோயின் எதுக்காக இந்த மருந்தை கண்டுபிடிக்கணும்னு ஆசைப்படுறாங்க அப்படிங்கிறது அங்கே ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக அவங்க காமிச்சிட்டாங்க. இதுக்கப்புறம் 2 ஹீரோஸ் இருக்கிறாங்க. அதில் மொதல் ஹீரோ படத்தோட மெயின் ஹீரோவாக இருக்கக்கூடியவர். ஸோ அவங்க 2 பேருக்கும் காதல் எப்படி உண்டாகுது, அந்த காதல் வந்து பார்த்தீங்கன்னா எதனால் ஒரு கட்டத்தில் 2 பேருக்குமே தன்னோட ப்ரொஃபஷனலாக இல்லை காதலா அப்படிங்கிற மாதிரி டிசிஷன் எடுக்கிற மாதிரி 2 பேர் லைஃப்லேயுமே நடக்கும். அதில் 2 பேருமே அவங்களோட ப்ரொஃபஷனலை சூஸ் பண்ணிட்டு போகிறது, திருப்பி 2 பேரும் சேரணும்னு நினைக்கும் போது சேர முடியாமல் போகிறது அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக எமோஷ்னலாக நிறைய இடங்களில் நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. அதுலேயுமே கிளைமேக்ஸில் இப்படி 2வது ஹீரோவோட கதாபாத்திரத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஸோ அவர் வர்றது போர்ஷனில் பெருசாக ரைட்டிங்கை ஃபீல் பண்ணல அப்படின்னாலும் கிளைமேக்ஸை ஓட்டி தான் அவர் யார் அப்படிங்கும்போது அந்த கேரக்டருக்கான ஆர்க்கே வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் வரும். அது வரைக்கும் ஒரு நார்மலான ஒரு செகண்ட் ஹீரோ அப்படிங்கிற மாதிரி தான் வரும். செகண்ட் ஹீரோவோட அந்த கிளைமேக்ஸ் போர்ஷனில் தான் அந்த கேரக்டரோட ஆர்க் முழுசாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தெரிய வரும்னே சொல்லலாம். இப்போ படத்தில் இருக்கக்கூடிய வில்லன் கதாபாத்திரம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஸோ எல்லா படம்லேயும் ஒரு வில்லன் வேணும் அப்படிங்கிறதுக்காக இந்த படத்தில் வில்லன் கதாபாத்திரம் இருக்க மாதிரி தான் இருக்கும். பெரிய லெவலில் ஸ்ட்ராங்கான ஒரு வில்லன் அப்படின்னு சொல்லனாலும் அந்த கோர்ட் ரூம் சீனு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கிளைமேக்ஸில் உதவுறது அப்படின்னு ஒரு ரொட்டீனான ஒரு வில்லனாக தான் வந்து காமிச்சிருப்பாங்க. ஸோ தனிப்பட்ட ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு வில்லனை எனக்கு தோணலை. பட் எனிவேஸ் படத்தோட கிளைமேக்ஸை டீசெண்டாக போட்டு முடிச்சிருக்கனால கண்டிப்பாக ஒரு ஒர்த் டு வாட்சபிளான ஒரு ஸ்டோரியாக கண்டிப்பாக ஃபீல் ஆகும். ஸ்க்ரீன் பிளே வைஸ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை என்கேஜிங்கான வைக்கக்கூடிய ஒரு ஸ்க்ரீன் பிளேவாக இருக்கும். கண்டிப்பாக
ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த படத்தை ஃபேமிலியோடையும் பார்க்கலாம். இந்த படத்தில் இருக்கக்கூடிய பேக்ரவுண்ட் சவுண்ட்ஸு பிஜிஎம்ஸு எனக்கு பெருசாக ஒர்க் அவுட் ஆகல அப்படின்னாலும் டீசெண்டாக கம்போஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. டெக்னிக்கல் சைடும் அதே மாதிரி தான். படத்தில் நடித்த எல்லாருமே ஒரு நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸை கண்டிப்பாக கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு போர் அடிக்காது. இந்த படத்துக்கு நம்ம சேனல் ரேட்டிங்கில் பார்க்கும்போது 5க்கு 3.4 வரைக்கும் ரேஷியோ கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம்.